அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் செம்மையாக பேச போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறப்ப சொல்லுவோம்ல, முடியெல்லாம் நரைச்சிட்டு இருக்குது, இது என்ன வயசான மாதிரி காட்டுது அப்படின்னு. My hair is turning grey. It makes me look so old. My hair is turning grey. It makes me look so old. ரொம்ப வயசான மாதிரி காட்டுது. இதே மாதிரி உன்னை யங்காக காட்டுது அப்படின்னு யார்கிட்டையாவது நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. This dress fits you perfectly. It makes you look so young. இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையாக ஃபிட் ஆகுது, உன்னை ரொம்ப யங்காக காட்டுது. அந்த மாதிரி சொல்கிறப்போ it makes you look so young. உன்னை ரொம்ப யங்காக காட்டுது. அடுத்த சென்டென்ஸ், this is not a very nice thing to say. This is not a very nice thing to say. இப்போ சும்மா ஏதாவது நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கப்போ யாராவது அன்வான்டாக வார்த்தைகளை விடுறப்போ நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். I am starving to death. I am starving to death. அதாவது இப்போ நார்மலாக ஐம் ஹங்க்ரி அப்படின்னா நான் பசியில் இருக்கேன் அல்லது எனக்கு பசிக்குது அந்த மாதிரி சொல்வோம். நான் பசியில் வாடிக்கொண்டு இருக்கிறேன், நான் பசியில் செத்துட்ருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐம் ஸ்டார்விங் டு டெத். அடுத்து, ஐ வென்ட் டு அ நியர்பை ஷாப் டு பை ஃபுட். ஐ வென்ட் டு அ நியர்பை ஷாப் டு பை ஃபுட். எங்கே போனேன், அப்பத்துலேருந்து ஒன்று நான் தேடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம அதுக்கு பதில் பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன், சாப்பாடு வாங்க பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன். I went to a nearby shop to buy food. I didn't want to disturb you. I wanted you to be happy. I didn't want to disturb you. I wanted you to be happy. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, எனக்கு ஏன் கால் பண்ணலை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பலை. I didn't want to disturb you. நீ ஹாப்பியாக இருக்கணும்னு விரும்பினேன். ஐ வாண்டட் யூ டு பி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ இந்த சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் கிரேட் டு see you again. இட் இஸ் கிரேட் டு see you again. உன்னை திரும்ப மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த சென்டென்ஸ், இஃப் ஐ ஃபெயில்டு மை எக்ஸாம்ஸ் மை பேரண்ட்ஸ் வுட் கில் மீ. இஃப் ஐ ஃபெயில்ட் மை எக்ஸாம்ஸ். இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பட் இன்னும் ரிசல்ட் வரலை. ஸோ இது வந்துட்டு ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். ஸோ நம்ம இஃப் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்னா பாஸ்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் ஐ ஃபெயில்டு மை எக்ஸாம்ஸ், நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் மை பேரண்ட்ஸ் வுட் கில் மீ, என்ன கொன்னுடுவாங்க. ஸோ ரிசல்ட் இன்னும் வரலை. இது வந்துட்டு இமேஜினரியாக நம்ம பயத்தில் சொல்கிறோம். நம்ம ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா இந்த மாதிரி வீட்டில் அவ்வளோதான் கொண்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு பயத்தில் சொல்கிறப்போ இஃப் கிளாஸில் டைப் 2 அந்த இமேஜினரி கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அடுத்து, ஐ ஆம் கெட்டிங் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். ஐ ஆம் கெட்டிங் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிக்கொண்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அப்போது இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் வெண்ட் ரியலி வெல். எவ்ரிதிங் வெண்ட் ரியலி வெல். எல்லாம் நல்லபடியாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, இல்லை ஒரு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க எப்படி பண்ண அந்த மாதிரி சொல்கிறப்போ எல்லாம் நல்லபடியாக போச்சு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எவ்ரிதிங் வெண்ட் ரியலி வெல். இப்போது இதே மாதிரி ஒரு டவுட்டோடு நம்ம சொல்கிறோம். ஐ திங்க் இட் வெண்ட் வெல். ஓகே, நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐ திங்க் இட் வெண்ட் வெல். அடுத்து, ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும். யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, சும்மா சும்மா என்கிட்ட கேட்குற எனக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹவு டு ஐ நோ. ஐ டென்ட் வாண்ட் ஹெல்ப் ஃப்ரம் அதர் பீப்புள். ஐ டென்ட் வாண்ட் ஹெல்ப் ஃப்ரம் அதர் பீப்புள். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ ஏன் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கலை அந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம பதில் சொல்கிறோம், யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறது எனக்கு விரும்பலை, எனக்கு பிடிக்கலை. ஐ டென்ட் வாண்ட் ஹெல்ப் ஃப்ரம் அதர் பீப்புள். மற்றவங்களோட உதவியை நான் விரும்பலை அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சென்டென்ஸை. அடுத்து, ஐம் ரியலி நர்வஸ் அபவுட் இட். ஐம் ரியலி நர்வஸ் அபவுட் இட். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம்ல.
இப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருக்குது, எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் ரியலி நர்வஸ் அபவுட் இட், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் இட் பை டுமாரோ. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் இட் பை டுமாரோ. இது எந்த டென்ஸில் இருக்குது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் இருக்குது. இதோட தமிழ் மீனிங் நாளைக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சிருவேன் அல்லது நாளைக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன். அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசிக்கலாம். நாளைக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருவேன். அடுத்து ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப்டர். ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப்டர். சிரிப்பு அடக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்வோம்ல. ஏண்டா ஒரு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கப்போ இப்படி சிரிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்குறப்போ என்னால் சிரிப்பு அடக்க முடியல அதான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்வோம்ல. அந்த இடத்துல ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப்டர், என்னால் சிரிப்பை அடக்க முடியலை. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி அவன் எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஃபோன் எடுக்கிறான். அப்போ நம்ம திட்டுவோம் இல்லையா, இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டுருந்த? இதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி நம்ம எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் அவங்க திட்டுவாங்க இல்லையா, நான் அவ்வளோ நேரம் கால் பண்ணப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா. வாட் were you doing when I called you so many times? நான் அவ்வளோ நேரம் கால் பண்ணப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? What were you doing when I called you so many times? என்ன செய்து கொண்டு இருந்தாய்? Past continuous. When I called you, நான் உனக்கு கால் பண்ணப்போ. ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.